அனைத்து பெண்களுக்கும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க முதல்ல. இதுதான் அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ. அந்த மேனிஃபெஸ்டோல இருந்து அவங்க அந்த தேர்தல் அறிக்கையில் உள்ளதை நிறைவேற்றல இல்லையா? அதனால சகோதரி குஷ்பு அவர்கள் அதை கேள்வி கேட்கிறாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? அரசு போடும் பிச்சையை வாங்கும் பிச்சைக்காரிகள் பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள்னு சொல்றாங்க. அது என்ன சொல்றீங்க? அது அவங்களோட கருத்து. என்னை பொறுத்தவரை அவங்க கருத்து, உங்க கட்சியை சார்ந்தவங்க கருத்து. சரி, அது ஓகே. அவங்க தனிப்பட்ட கருத்து அவங்க சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில தான் உங்களுக்கு மகளிர்ல அகில இந்திய பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. அகில இந்திய 2வது பொறுப்பு ஏதோ ஒண்ணு இல்ல. உங்களுக்கு அது ஏதோ ஒண்ணு. எனக்கு முதன்மை பொறுப்பா இருக்கணும். என்னுடைய பண்புகள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேலை செய்யலன்னு சொல்றீங்க. 149 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியே தள்ளிட்டு தான் அவங்க தீர்மானங்களை போடுறாங்க. இந்த அரசு இறங்கி ஓடி போனாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? ஆனா எல்லாத்தையும் கரெக்டா அரசு கண்காணித்து வெறும் சில கட்சிக்காரங்களுக்கு அதை தராங்க. அது கூட நிறைய இடத்துல குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை மாநில அரசு தவிர்க்க வேண்டும். நியாயமா கிடைக்க வேண்டிய பெண்களுக்கு அது போய் சேரணும். அனைத்து பெண்களுக்கும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க முதல்ல. இதுதான் அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ. அந்த மேனிஃபெஸ்டோல இருந்து அவங்க அந்த தேர்தல் அறிக்கையில் உள்ளதை நிறைவேற்றல இல்லையா? அதனால சகோதரி குஷ்பு அவர்கள் அதை கேள்வி கேட்கிறாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? தேர்தல் அறிக்கையில அனைத்து பெண்களுக்கும் கொடுக்குறேன்னாங்க. கொடுக்க வேண்டியதானே? ரேஷன் கார்டு இருக்கிற எல்லா பெண்களுக்கும் கொடுக்க வேண்டியதானே? ஏன் கொடுக்கல? அரசு கொடுக்கக்கூடிய நிதியை பிச்சைக்காரி ஒரு வார்த்தையால பயன்படுத்துவதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வாங்குபவர்கள் பிச்சைக்காரி என்று குஷ்பு சொல்கிறார்கள். அரசு கொடுக்கக்கூடிய பணம் பிச்சை போடுவது அப்படிங்கிறது. அரசு போடும் பிச்சையை வாங்கும் பிச்சைக்காரிகள் பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள்னு சொல்றாங்க. அது என்ன சொல்றீங்க? அது அவங்களோட கருத்து. என்னை பொறுத்தவரை அவங்க கருத்து, உங்க கட்சியை சார்ந்தவங்க கருத்து. சரி, அது ஓகே. அவங்க தனிப்பட்ட கருத்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வாங்குறத அவங்க அப்படி குறிப்பிட்டு நான் அவங்கள கேட்டாதான் எனக்கு தெரியும் அவங்க என்ன கான்டெக்ட்ல பேசினாங்கன்னு. நான் அப்படி நான் இன்னும் பார்க்கவே இல்லை அந்த பைட்டை. நான் அந்த விமர்சனத்தை என்னன்னு பார்க்காம உங்கள்கிட்ட நான் பதில் சொன்னா நல்லா இருக்காது. அந்த வகையில என்னை பொறுத்தவரை உரிமை தொகை மேனிபெஸ்டோல எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனா இவங்க குறிப்பிட்ட சிலர் கொடுக்குறாங்க. நிறைய ஏரியால பார்த்தா வெறும் கட்சி நபர்களுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் தப்பு. காங்கிரஸ் பெண்களுக்கு மரியாதை இல்லைன்னு நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி பத்மஜா வேணுகோபால் சொல்லியிருக்காங்க. என்ன மரியாதை இல்ல, என்ன விஷயம்? ஆமா, இப்ப அவங்களும் சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்ப நீங்க உரிய தகுதி இப்பதானே நிறைய சொன்னேன். அதெல்லாம் நீங்க போடுங்க. பெண்களுக்கு தகுதி இருந்தா அதுக்கு உண்டான அங்கீகாரம் கொடுக்கறது இல்ல, ஒழுங்கா நடத்துறது இல்ல கட்சிக்குள்ள. இதெல்லாம் பிரச்சனை இருக்கு. எவ்வளவு பெண்கள் காங்கிரஸ் கட்சியில இருந்து வந்துகிட்டு இருக்காங்க பாத்தீங்க. உங்களுக்கு இருக்கை தான் நீங்க கட்சி மாறுறதுக்கு இருக்கை மட்டும் கிடையாது. ஃப்ரண்ட் லைன் லீடர்ங்கிறது நீங்க பல ஆண்டு காலம் ஃப்ரண்ட் லைன் லீடருக்கு ஸ்பீக்கர் அனுமதி தரணும் பேசுறதுக்கு. அந்த தரதுனால யாருக்கு நன்மை? விளவங்கோடு தொகுதி மக்களுக்கு நன்மை, கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு நன்மை, தமிழக மக்களுக்கு நன்மை. நல்லா பேசக்கூடியவங்க ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிறாங்க பல ஆண்டு காலமா. அதை வேண்டுமென்று பேக் சீட்ல தடுறாங்க. ஏன்? லேடிங்கிறதுனாலயா? திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து இந்த வேலையை செய்யுது இல்லையா? இதை நம்ம தட்டி கேட்க வேண்டாமா? இவ்வளவு பெரிய துரோகத்தை இழைச்சிருக்காங்க. 2வது தடவை அது ஃப்ரண்ட் லைனுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு வரும்போது மறுக்கப்படுகிறது. இதைதான் நீங்க பார்க்கணும். இத மாதிரி துரோகங்களை இவங்கதான் செய்ய முடியும். அந்த வகையில பெண்களுக்கு உண்டான தலைமை பண்புகளின் நம்பிக்கை இல்லாத கட்சிகள் தான் இந்த திமுகவும் காங்கிரஸும். அததான் நான் வன்மையா கண்டிக்கிறேன். காங்கிரஸ் கட்சியில தான் உங்களுக்கு மகளிர்ல அகில இந்திய பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. அகில இந்திய 2வது பொறுப்பு ஏதோ ஒண்ணு இல்ல. உங்களுக்கு அது ஏதோ ஒண்ணு. எனக்கு முதன்மை பொறுப்பா இருக்கணும். என்னுடைய பண்புகள். பதவிங்கிறது இருந்தாதான் பெண்கள் எம்பவர்மெண்ட் வரும். பதவி இல்லாம பெண்களை நீங்க எம்பவர் பண்ணேன்னு சொல்ல முடியாது. பெண்கள் அதெல்லாம் கொடுப்பாங்க. பொறுத்து பாருங்க எந்த அளவுக்கு அங்கீகாரப்படுத்துவாங்க நீங்க விரைவில் பார்க்க போறீங்க. என்னால உறுதியா சொல்ல முடியும் அந்த விஷயத்த. நாட்டை வழிநடத்தக்கூடிய இடத்தில் நாட்டின் நன்மை கருதி சுயநலம் இல்லாமல் வெறும் குடும்ப கட்சிகள் உட்கார்ந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்துல எந்த சுயநலமும் இல்லாம மக்களுக்காக பணியாற்றக்கூடிய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களோ, தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களோ எல்லாரும் சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்குமே சுயநலம் கிடையாது. மக்கள் பணி மட்டுமே பிரதானமா நினைக்கக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேலை செய்யலன்னு சொல்றீங்க. 149 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியே தள்ளிட்டு தான் அவங்க தீர்மானங்களை போடுறாங்க. இந்த அரசு இறங்கி ஓடி போனாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும்?